மகள் மடிந்து போனால் நீர் வந்து கையை வைத்தால் என் மகள் உயிரோடு எழுந்திருப்பாள் என்று சொன்னார். ஆண்டவர் மரணத்திற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். மரணம் என்பது ஒரு நித்திரை, அதாவது நித்திரை தான் மரணமாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை இரவிலே நாம் ஒரு 10 மணிக்கு தூங்குகிறோம், காலையிலே ஒரு 5 அல்லது 6 மணிக்கு எழுந்து விடுகிறோம். இது எழுந்திருக்கக்கூடிய தூக்கம். ஆனால் மரணம் என்பது பூமியிலே நாம் சிலர் மரித்து போகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் திரும்ப எழுந்திருக்க முடியாது, அவர்களுடைய நித்திரை எழுந்திருக்க முடியாமல் இறந்து போய்விடுகிறார்கள். ஆனால் மரணத்தை அவர் நித்திரை என்று சொல்கிறார். ஆண்டவரின் பார்வையில் மரித்தவர்கள் நித்திரையாயிருக்கிறார்கள், இவர்கள் இங்கே நித்திரையாயிருக்கிறார்கள் என்று சில முன்னுரைகளில் கூட நாம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல இந்த பெண் மடியவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறார். ஏனென்றால் மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த மரணத்துக்கு பிற்பாடு உள்ள ஒரு ஜீவியம் இருக்கிறது, ஒரு வாழ்வு இருக்கிறது. அதை கிறிஸ்தவ மார்க்கம் தெளிவாக திட்டவட்டமாக போதிக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இவள் மடியவில்லை, நித்திரையாயிருக்கிறார். மரணத்தை குறித்து ஒரு போதனை ஆண்டவர் கொடுக்கிறார். சென்று எல்லா ஜனங்களையும் வெளியே துரத்தி அந்த சிறுவனுடைய கையை பிடித்து அவளை எழுந்திரு என்று சொன்னார். உடனே எழுந்திருந்தார். எழுந்திருந்த போது அங்குள்ள அந்த செய்தியின் மூலமா, அந்த நிகழ்ச்சியின் மூலமா எல்லா இடமும் அவன் பிரசித்தமாயிற்று.